யார் வாசித்தது? ஐயா யார் அடிச்சது? அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. யார் அடிச்சுக்கிட்டாங்க? அவங்க கையால் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. எதை அடிச்சாங்க? தாங்கள் இசைக்கருவி அடித்தார்கள். எந்த இசைக்கருவி? இது ரொம்ப எகத்தாளமாக தருது. இதெல்லாம் அடிச்சா வாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். என்ன எவ்வளோ நேரம் நான் பேசி தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், கெடுத்து விட்டுறாதப்பா. ஓம் நம்ம நாராயண நமக. இருங்க, பொண்ணு மாப்பிள்ள வந்ததுக்கப்புறம் ஓதுங்க. இருங்க. ஏய் போயிட்டு வர முடியும். நீங்கள் வாட்டுக்கு அவசரப்பட்டு செக்கானில் வண்டி ஏறி வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஆளை பார்த்துட்டேன், ஊருக்கு போய் வாங்கி அவங்க. நீ பாட்டுக்கு இருமுடி கட்டி போயிடாதப்பா, சாமான் போயிடும். நீ வராத, நீ வேணாம். கிண்ணான்னு போட்டு ஒரே குத்தா குத்தி. நீ இது யாரு கோழித்தா கூவிக்கிட்டே இருக்கு சாவலை? அது என்னது? கழுத்தை திருங்க தவிர என்னை நக்கல் பண்ற மாதிரி கூவிக்கிட்டே இருக்கு. என்னது? அதான் மறந்துருச்சா மணி? நீ தானே இருந்த, இருக்கத்தானே முடியும். நீங்க இருக்குங்க, நான் வேணா புடுங்குறேன். என்னத்த புடுங்குற? ஆணி இருக்குனாத்தான் புடுங்க. நீ புடுங்குனதெல்லாம் போதும். இந்த இடத்துல ஏதோ ஒரு காண குரல் ஓசை கேட்டது. நான் தாங்க. கேட்டுச்சாலையா? நான் தான். குரல் ஓசை அப்படி இருந்துச்சு. உங்க சாரி தான், ஏன் சாரியும் அடமாத்தானே இருக்கு. கண்டிப்பா அது அடமானத்தான் இருக்கு. நேரம் அப்படி. இந்த மாசம் என்ன மாசம்? சென மாசம். யார சனையாக்கணும்? நாய்கள் சென மாசம், கார்த்திகை மாசம். நீ ஆக்கிருக்க வாய்ப்பு இல்லை. அதிகாரியாது கோமாளி மாதிரி ஏதாவது டைலாக் பேசுறான்னு பார்ப்போம். ஒரு பெரியவர அப்படி மண்டையில் அடிக்காதீங்க வாத்தியாரே. ஆமா, மண்டையில் அடிக்காதீங்க. அப்படி பேசாதீங்க. நான் தான்டா வாத்தியார். சாமி யாருங்க? சாமி யாருங்க சாமி? நீங்க யாருங்க சாமி? நீங்க யாரு சாமினா எப்படி புரியல? இல்ல நீங்க யாரு? இங்க வந்தது யாரு? இங்க வந்தது யாருன்னு கேக்குறீங்களா? எல்லா பேருமே வந்திருக்கோம். சாமி நீங்க மட்டும் தான் சாமி மாலை போட்டிருக்கீங்க. நான் மட்டும் தான் மாலை போட்டிருக்கேனா? இப்போ எல்லா இடத்துல எல்லா சாமியும் மாலை போட்டிருக்கு. அதனால இங்கனுக்குள்ள நீங்க தானே சாமி போட்டிருக்கீங்க. யாருன்னு கேளு. யாருக்கு சாமி? நான் யார் என்று நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறீங்க. சாப்பிட்டீங்கன்னு கேட்கலாம். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். சோறு கொண்டு வரவா? சோறு பார்க்க அம்சமா இருக்கீங்க. பூரா காட்டுல நீங்க ரொம்ப சோறு கொண்டு வரவா சாமி? சோறு சாப்பிட மாட்டார். மண்ணாசை பொண்ணாசை பொண்ணாசை மூன்று ஆசை. ரக்ஷாலி பழம் இருக்கு, கொண்டு வரட்டா? ரக்ஷாலி பழம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க. காற்று சுவாசித்து காற்று ருசிக்கக்கூடியவன். எடுத்துட்டு வரேன் சாமி. என்னத்தை எடுத்துட்டு வர போற? இட்லி கொண்டு வரட்டா? ரெண்டு இட்லி இருக்கு, சுட்டு கொண்டு வரட்டா? இட்லி சாப்பிட்டுருக்கியா? அங்க சுட்டி கொண்டிருக்காங்க. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன இட்லி? பொத்த இட்லி. போய் ஆகட்டும். இட்லி சாப்பிடலாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும். இல்ல வசனம் வேற மாதிரிலாம் சொல்லி கொடுத்தே, அவன் புதுசாக திருப்தியில் இருக்கானே. நீ சொல்லி கொடுத்தியா? அப்பா அது அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கு. நீங்க யா அதில் மட்டும் முள்ள வெட்டி அடங்கடா. எதுக்கு வந்தாங்கன்னே தெரியலடா. நான் என்ன வசனம் சொல்லி கொடுத்தேன்னா, சோறு சாப்பிடலான்னு கேள்றா. சரி. அவர் நான் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்ப இட்லி சுட்டு கொண்டு வரவான்னு கேளு, அதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. சரி. அப்ப உடம்பு சரியில்லையான்னு கேட்டு போறான்னு சொன்னேன். சம்பந்தம் இல்லாம ரசம் ஊத்தி கொண்டு வரவா ஏதோ அமை எழுதியிருக்காட்டா. சற்று இதை சொல்லி கொடுத்திய, இதை நீங்க சொல்லி கொடுத்தா நீங்க வந்து சொல்லாமா? வேற வழி இல்லைங்க. இப்பதாங்க சிரிக்கிறாங்க. சற்று உட்கார்ந்து கூட பேசிட்டு இருக்கலாம். இது மேடை. ஆக மேடையில என்னைப்பட்ட இத்தனையோ நாதர்கள் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. யாரு? நீங்க தானே? நான் தான். எந்த நாரதர் சந்திச்சு? நாரதன் ஒரு ஆள் தானே. வேஷம் போட்ட ஆளுங்க வேற, மனிதர்கள் வேற. நாரதர் மனிதர்கள் வேற, நாரதர் வேற. நீங்க எத்தனையோ நாரதர்களை சந்திச்சேன்னு சொன்னீங்க, எத்தனையோ மனிதர்களை சந்திச்சேன்னு சொல்லல. எத்தனையோ மனிதர் போட்ட வேஷத்துல வந்த நாரதரை சந்திச்சு சொல்லாம விட்டேன். மொட்டனாக்கு அதுக்கு ஏதாவது சம்பளத்துல 45 ரூபா போட்டு காலையில் எழுந்த உடனே பல்லு துளைக்கி நாக்க அப்படி வலிக்கணும் அப்படிம்பா. சரி, இப்ப நீங்க சந்தித்த நாரதர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னா இல்ல. அதனால இப்ப என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். வயது மூர்ப்பு காரணமாக அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார். பயம் இருக்கட்டும். என்னுடைய பேரை பற்றி ஏதோ தவறாக பேசுனது போல தெரிஞ்சு. அப்படி ஒன்றும் தவறா பேசல. அருள் வந்தாத்தே மணி அடிப்பாங்களா? இல்ல, அருள் பிடிச்சி மணி அடிச்சதுனால பூஜாரிட்ட உங்க அப்பா வர வாங்கி அதுக்கப்புறம் பிறந்தனாலதான் உங்க பேரு அருள்மணின்னு சொன்னேன். அருள் வந்து அடிச்சதுனால அருள்மணி. அப்பா ஒண்ணு சொல்லலங்க. உங்களுக்கு மணி அடிக்காது. நீங்க மணி அடிச்சிருக்கீங்களா? மணி அடிச்சு இப்ப நாக்கு போனதுனால வெல்டிங் வைக்க சொல்லி. வெல்டிங் இது போல அதற்கு தேவையில்லாதது. அருள்மணி என்று சொல்லக்கூடிய வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்கு? ஆ ஆ
ஏய் ஆ இல்லையா ஆறு ஆறு மணி. என்ன ஆறுன்னு நீங்க கேக்குறீங்க. தான் ரூண்டிய. அதுக்கப்புறம் அருள் மணி அஞ்செழுத்து. 5 5 அஞ்செழுத்து. அஞ்செழுத்து கொண்ட மந்திரத்தை கொண்டவர் யாரு? முருகப்பெருமான். சரவண பவ. அது 6 மந்திரம். அஞ்செழுத்து மந்திரம் அப்படின்னா ஈசனுடைய மந்திரம். ஓம் நம சிவாய. அந்ததா இருங்க சொல்லுங்களே முந்திரிய. சரி சொல்லுங்க பாப்போம். சரவண பவன் இல்ல. ஆமா அது 6 எழுத்து மந்திரம். நீ பேசி சரிங்க வாயா, நீ என்ன தயா சொல்ல வர? அது என்ன 6 எழுத்து மந்திரம் யாரு சொன்னீங்க? முருகனுக்கு. ஆமா முருகனோட அப்பா தான் சிவபெருமான், அவருக்கு தான் 5 எழுத்துன்னு சொல்ல வந்து நீ எதுக்கு முந்திர? பரவாயில்ல, இந்த பேச்சு நல்ல பேசி சமாளிக்கிற திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஆ என்றால் எதை குறிக்கும்? ஆ என்றால் எதை குறிக்கும்? ஆ என்றால் அப்பம். ஏய் அப்பமா அன்னம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகு. அகரம் அப்படின்னா என்ன? அப்படின்னா அகரம் என்றால் தகரம் கருப்பையா. சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அகரம் கருப்பையா. எந்த ஒரு மொழியாகப்பட்டது இருந்தாலும், இந்தியாவது வடமொழியாவது மலையாளம் சீனா எந்த மொழியாக இருந்தாலும் எழுதினாலும் கூட அகரம் என்று சொல்லக்கூடியது இருந்தால் தான் ஒரு எழுத்து எழுத முடியும். அப்ப முக்கியம் என்ன? ஆ உருவியம். என்ன மண்டே ஆட்டுற? தமிழ் எழுத்துக்களே வராத ஒரு மொழி இருக்கு. தமிழ் எழுத்துக்கள். அந்த மொழியை நம்ம திங்கத்தான் முடியும். அதுதான் கரும்பு மொழி. கரும்பு மொழியா? மத்தி சிரிக்கலையா? ஏயா நீ இதெல்லாம் சொன்ன யாரும் சிரிப்பாகலையா? வேற ரூ என்றால் என்ன? ரூ என்றால் என்ன? லூப்பு. ரூபா. ரூப்பு அப்படின்னா ஒரு சென்ட்ரிங் போட வேண்டாம், முதல் ரூப்பு அடைக்க வேண்டும். ஏ ருத்ரன்யா. ருத்ரன். ருத்ர தாண்டவம் ஆடியது யார் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஈசனத்தை சொல்லுவோம். ஆக எழு என்றால் என்ன குறிக்கும்? இசை. இசை. யாழ். யாழ். யான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அங்க பக்கத்துல இல்ல சேர்த்தாத்தான் யாழ். யாழ் இசையை வந்தாத்தான் ஒரு உலகமே இசையிலே. யாழ் இசைக்கூடியது யார்? யார்? கலைவாணி. நீங்க கதை நடிக்கிறியா? எது கட்டாலும் இப்படி சேர்த்துக்கிட்டு என்னமோ. அங்க இருந்து எதுல வந்தீங்க? காற்றோட காற்றாக பறந்து வரக்கூடிய தன்மை கொண்டவன் நாரதன். காத்துல. காத்தோட வந்திருக்கீங்க. ஆமாங்க. யார் யார் வந்தியா? நான் மட்டும்தான். நீங்க மட்டும். இங்க வந்து என்ன வேலையா வந்தியா? கழகம். இது என்னையா நடக்குதுங்க? சாமி இவர்ட்ட கேட்டு பாருங்க. ஆனைக்கு எத்தனை கால்? ஆனைக்கு ஆனைக்கு எத்தனை கால்? எத்தனை கால்? ஆனைக்கு எத்தனை கால்னா எத்தனை காலா? ஆனைக்கா? ஆனைக்கு நீங்க உயிரினத்தை கேட்கறீங்களா வார்த்தையில கேட்கறீங்களா? உயிரெழுத்துல கேட்குறோம். உயிரெழுத்துல. ஆ நை என் துணக்கால் சேருதா? ஆமா. கிடையாதுல்ல. அப்ப கால் இருக்கா? இருக்கு இருக்கு. யானைக்கு கால் இருக்கு, ஆனைக்கு கால் இருக்கா? ஆனைக்கு காலா? கால் எத்தனை கால் நீ சொல்லு, நான் விளக்கம் சொல்றேன். நான் தான் நல்லா கேட்டேன். எழுத்தால கேட்கறீங்களா உருவத்தால கேட்கறீங்களான்னு கேட்கிறேன். உருவத்தால கேட்கிறேன். ஆனைக்கு கால். ஆனை என்றால் உருவத்தால கேட்கறீங்க. ஆனை என்றால் எந்த உயிரினத்தை சேரும்? எப்படி? ஆனை என்றால் எந்த உயிரினத்தை சேரும்? உன்னையத்தாயா கேட்கிறேன். ஒண்ணு பேச தெரிஞ்சா பேசணும். யானைன்னு சொல்லணும், இல்லைன்னா அது என்ன ஆனை? கேள்வி கேட்கறது பெருசு இல்ல, அது கேட்கிற முறை இருக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு ஓய்வு கொடுக்குறீங்களா? என்னங்க? இங்க வாங்க. அந்த ஆணைக்குன்னு சொல்லி கொடுத்தது நீங்க தானே அவன்கிட்ட? கொஞ்சம் உள்ள வாங்க. இந்த வரேங்க. இவரே சொல்ல தெரியாம சொல்லியிருக்காரு. அவன் சொல்லுன்னு அசாம்பாரு. ஆனா தோடு போய் குத்திருச்சுடா பாவம். அவன் நினைப்பேன், நான் வாங்கின 370 ரூபா சம்பளத்துக்கு விறகு வெட்டினால 450 ரூபா கிடைக்கும். பரவாயில்ல. ஆனா வருடத்திற்கு ஏதோ ஒரு ஏழைகளை கூட்டிட்டு வந்து பெரிய ஆளா ஆக்கிடுவீங்க. அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நல்லது. இந்த கலை அனைவருக்கும் பொது. கண்டிப்பான. ஆனா கலையில யாராரு வர வேண்டும் என்றால் அது யாரும் நினைத்தாலும் தடுக்க முடியாது. கண்டிப்பா. யாரு வேணா வரட்டும், இது நிரந்தரம் கிடையாது. அவ்வளவுதான். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் எதுவுமே கிடையாது. என்னால முடிஞ்சது யாரையாவது மேடை ஏற்றி விடுவேன். மேடை ஏற்றி விடுவேன். நான் கீழே இறங்கிடுவேன். ஏன் அப்படி சொல்ற? ஏற்றி விட்டு இறங்கினா தாங்க அவனை தூக்கி பிடிக்க முடியும். ஒருவரை பெருமைப்படுத்தினா நாம அதை காட்டிலும் பெருமையாக இருப்போம். அதே உண்மை. அதானே உண்மை? உண்மையா? உங்க பேரு நாரத மகரிஷி. அரிசினா? நாரத மகரிஷி. ரிஷி. ரிஷி என்றால் முனிவர்கள். முனிவேர்னா அடிவேர் யாரு? என்ன? ஏய்
முனிவர்னு கேட்டேன். ஓ முனிவர் தெரியல தெரியல. சொல்லல. முனி என்றால் வேற. இங்கே ஒரு செகுலில் அரைஞ்சூரேன் ஒரு அளவு தான். அங்கே இருந்துட்டு இங்கே வந்து கூறியோ அதெல்லாம் வந்து இவன்ட்ட வச்சுக்க. சனி முனிக்கிட்ட இப்போ பாரியா சேவலுக்கு நல்லா ஒத்து பாரியா. இப்போ கால் இருக்கானு இருக்குங்க. எங்கே இருக்கு? 2 கால் இருக்கு. கீழே இருக்கா மேலே இருக்கா? நான் லூசா நீ லூசானே தெரியலையே. இரியா என்னையே குழப்பமாயிரு தம்பி. சேவலுக்கு எத்தனை கால்றா? அப்படியே உட்காருவா. பின்னிட்டாங்களா? நான் அதைத்தாடா சொன்னேன். சரி, சேவல் கால் கீழே இருக்கா மேலே இருக்கா? கீழே இருக்குங்க. அப்போ மேலே இல்லை. யாருங்க? சேவலுக்கு மேலே கால் இல்லை. கீழே தாங்க இருக்கு. நான் சாதாரண அப்புறம் இது ஏய் கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பார்க்காம அதுதாங்க. சேவல் கால் மண்ணுல இருக்கா முழுமையா மண்ணுல இருக்கா இல்ல மேல இருக்கான்னு கேக்குது. மண்ணுல இருக்கும், கல்லுல இருக்கும், செங்கப்பொடியில கூட இருக்குமியா. யாரு அது? செங்கப்பொடி இருக்கு. உங்க கால் தரையில இருக்கா இல்லையா? தரையில தான். மனித உறுப்புல எப்பொழுதுமே அதாவது அதிகமா படுத்தே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு எதை சொல்லுவோம்? மனித உறுப்புல அதிகமா படுத்திருக்கு உறுப்பு. படுத்தே இருக்கு. படுத்தாத்தான் அந்த மனித. ஏன்னா இவங்க ஏதாவது சொல்லி விட்டு போறாங்க. கடைசியில் இவன் தான் சொல்லி கொடுத்தணும் ஊரில் சொல்லவா. இந்தா எடியாப்பட்டேன். அவன் இன்னும் போகலையே. இன்னும் கடையை ஆஃப் பண்ணலையாப்பா. சரியா? நீ தானே அவங்களுக்குலாம் வாத்தியார், ஒரு ஆசிரியர். நான் ஒன்றே கேட்குறேன், மனித உறுப்புல எந்த உறுப்பு படுத்தா எந்திரிக்கும்? கண் இமை. படுத்தா எங்க இது எந்திரிக்கும்? இந்தா எங்க எந்திரிக்க காணோம்? ஏய் மைக்கில் சொல்லுங்க அந்த டைலாக். மணி நாளாச்சு, பேண்டை கழட்டுங்க, பால் கறக்கணும், நாங்கள் டீ கடைக்கு கொடுக்கணும், சத்தம் கொடுக்குறதுக்காக. யார் சொல்லி கொடுத்ததுப்பா? நான் தான் அம்மாவே சொன்னதேன். நான் ஏன் டெய்லர் தான் இதுதான் டைலாக்கு. நான் என்னோட டைலாக் தான் இது. பரவாயில்ல, பெரிய டைலாக் டைரக்டர். என்னையா அவங்க எரிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்க. இன்னொரு டைலாக் இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்திய? ஏய் இது இந்த டைலாக் எப்படி என்ன பால் பிச்சு நம்ம? ஏய் என்ன பாருங்களேன், மனித உறுப்புல பாதம் என்று சொல்லக்கூடியது படுத்தாத்தே சிரசாகப்படுத்து நிற்கும். பாதம் நின்னுச்சுன்னா உறுப்புகள் அனைத்தும் கண்ணமை மூடி திருப்பி அதை நினைச்சேன். நீங்க அறிவு சார்ந்த சொன்னீங்க. நிக்கணும் ஒரே சமயம். நானும் பொருந்துறதாயே சொன்னேன். அது ஒரே நேரத்தில் படுத்திருக்கணும், ஒரே நேரத்தில் நிக்கணும். அதான் நான் கேட்டேன். படுத்து எந்திரிக்கிறதெல்லாம் விதி. தென்னை மரத்தை பாத்திருக்கீங்களா? தென்னை மரத்தை? ஆமா. இல்ல பனை மரத்தை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். புதுசா ஒரு மொட்டாகப்படுறது வந்துருச்சுன்னா பழைய மட்டையில என்ன ஆயிரும்? கீழே விழுந்துரும். தொங்குமா விழுகுமா? தொங்கிக்கிட்டா அப்புறம் விழுந்துரும். தொங்குனா தானே விழுக, தொங்காம விழுகாதுல்ல. அல்ல விழுந்துட்டு தொங்குமா? வா போய் பனை மரத்துக்கு போயிட்டு வருவோம். வாவேன். இது எதுக்கு என்னைய போட்டு சித்திர வருதா? தொங்குமா? ஏய் இவர் வேற யார்? நீ யார்? ஐயா ஒன்னே ஒன்று உதவி செய்யலா. இவங்க உங்களை லேசா நினைச்சிட்டாங்க. நான் இருக்க தைரியத்தில் ஏதாவது ஒன்று பேசிடுவேன். சரி, ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு மேடையில் நிப்பாட். நான் போயிட்டு மார்கழி 7ஆம் தேதி வரேன். ஒரு சரிங்க வாயா. நான் கேட்குறேன், பத்தனை உயிரினத்தை பற்றி பேசணும்ல? ஆமாங்க, பேசணுமா இல்லையா? பேசணும். அதுல வராக அவதாரமாகப்படுது எடுத்தது யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு. அவருடைய வாகனம் என்ன அப்படின்னா என்னது? பன்றி. ஆமாங்க, அதானே உண்மை? ஆமா ஆமா, பன்றி வாகனம் தானே. பன்றி. பன்றிக்கு ஏன் வாழு வந்துச்சு? பன்றிக்கு ஏன் வாழு வந்தது? எதுக்காக ஆண்டவன் அந்த வாழை படைச்சேன்? ஆட்டுக்குட்டிக்கு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். வால் இருக்கு. சரி. நாய் பார்த்திருப்பீங்க? பார்த்திருக்கேன். அதுக்கு வால் இருக்கு. சரி. மாடு கோமாதா என்று சொல்லக்கூடிய குலமாதா. ஆமா. அந்த மாட்டுக்கு கூட வால் இருக்கு. நீ பேசின பேச்சை கேட்டு அவரே உட்கார்ந்துட்டாரியா? ஆனால் பன்றிக்கு ஏன் வால் இருக்கு? ஏன் வால் வந்துச்சு? பன்றிக்கு எதற்காக வால் வந்ததுன்னா, எதற்காக வந்தது? பன்னி ஓடும்போது பின்னாடி ஆடிக்கிட்டே வர்றதுக்காக வால் வந்தது. அருமை அருமை, அருமையான ஒரு இலக்கம். என்ன? சரி, உன் விளக்கத்தை ஏத்துக்கிறேன். சரிங்க. அந்த வால் நீ சொன்னபடியே இருக்கட்டும். ஆமா. எலிக்கு ஏன் வால் வந்துச்சு? எலிக்கு எதற்காக வால் அப்படின்றா, எலி என்றால் மூஞ்சூர். மூஞ்சூர்னாலும் எலினாலும் ஒண்ணுதான், ஏதோ இனம் வேறுபாடு. விநாயகருடைய வாகனம். அப்படிப்பட்ட மூஞ்சூருக்கு ஏன் வால் வந்து? எதற்காக வால் வந்துச்சு? வால் வந்துச்சு 1987ல பாத்தீங்கன்னா,
கேட்டது கேள்வியா சொல்லியானா 1987 பாத்தியா? கேட்டதுக்கு தாங்க சொல்ல வரேன். அப்புறம் பதில் சொல்ல வரியா? ஒருவேளை போல ஒருவேளை இருக்க மாட்டேன். அப்புறம் பாத்துக்கங்க. ஓ தெரியாது. இவ்வளவு கோவப்படாதீங்க. ஏன் கோவப்படுறீங்க? 1987ல ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாப்புல. ராமசாமி ஏன் குப்புசாமி இல்லையோ? குப்புசாமி சண்டை போட்டு அண்ணன் தம்பி பேசாம அவன் கேரளா போயிட்டான். ராமசாமி தான் இருந்திருக்கான். சரி. ராமசாமின்னு ஒரு ஆள் இருந்தாப்புல. இருந்தாப்புல இல்ல என்னையா நடக்குதுங்க? சரி நீ வா, நீங்க வாங்க. அந்த ராமசாமிக்கு இளைய வடியா ஒரு பொம்பளை. இளைய வடியா என்னையா பாச இதெல்லாம்? சரி இளைய வடியானா விளக்கம் இருக்குங்க. என்ன சும்மா எதையும் சொல்ல மாட்டேல்ல. இப்படித்தான் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. சரி அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 850 பேர் பின்னாடி சாப்பிடுறதுக்கு வரிசையில் நின்றுருக்கான். சரி நின்றுகிட்டே இருக்கல அண்ணே வேமா எந்திரிங்கன்னு எனக்கு வவுறு வசிக்குதுன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்லியிருக்கான். சரி சொல்லும் போது அப்பத்தே ஒருத்தன் உட்காந்து இரியா இன்னும் எனக்கே வெஞ்சனை வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். இல்லனே நீங்க எந்திரிச்சே ஆகணும் எனக்கு வவுறு அல்லையே பிடிக்குது அத்தியில பிடிக்குதுன்னு அலறி இருக்கான். சரி படக்குன்னு அவன் எந்திரிக்க மாதிரி தெரியல. அவன் இலையை எடுத்துட்டான். இலையை எடுக்கவும் இந்த சேர்ல உட்கார்ந்து இருந்தவே இலைய விடியா. அதே அந்த இலைய வடியா. நல்லது. நான் அடிக்க நினைச்சேன். நீங்களே நீ வீட்டுக்கு போயிரியா? ஒரு குடும்பம் சார். இரு ஒரு நிமிஷம் ஓய்வு வேணும். என்ன படவடன்னு வருது. இலைய இழுத்தானா இவன் விடியா விடியான்ட்டானா. இலைய விட்டேன். இலைய விட்டதுனால இலைய விடியா மூத்த வடியா. இருங்க இதோட இந்த ஊர்ல நான் எனக்கு ஏதாவது மூத்த வடியானா என்ன அர்த்தம்? ஏய் உன்னைத்தான் கேட்குறேன். பூத்தவனே பெண்கள் பூத்தவனே குச்சலுக்குள்ளே விடியா. அதனால அப்படி ஒரு பிள்ளைய குச்சலுக்குள்ள விட்டுருக்காங்க. அந்த பிள்ளைக்கு தலைவலி இருந்திருக்கு. சரி மூவ தடவி இருக்காங்க. மூ தடவி உள்ள பெண் விடியா மூத்த விடியா. சரியான இப்ப ஒத்துக்கிறேன். நீனே பைத்தியம் ஒத்துக்கிறேன். ஆக இருக்கட்டும். இங்க வாயா. அவர் இளைய விடுவாவா அவர் மூத்த விடுவா? அப்ப நடுவுல யாரு விடுவா? வேணாங்க இதுக்கு மேல எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். சரி இருக்கட்டும். மிருதா யார் யார் இங்க இருக்கீங்க? என் தங்கச்சி வள்ளி. உன் தங்கச்சி வள்ளி. உன் பேர் என்ன? என் பேரு வீரத்தேவன் கிள்ளி விளவன் குருதி கண்ணே. அது என்ன குருதி கண்ணு? எங்க அப்பா வச்சிருக்காருங்க. வேணும்னா ஜாதகத்தை கூட கிழிச்சு விட்டு எழுதுவோமா? சரி இருக்கட்டும். மிருதா முதல்ல யார் அழைச்சிட்டு வாரியா? எங்க ஆள் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு ஆள் இருக்காயா? அப்ப உங்களுக்கெல்லாம் அவங்க அப்பப்ப வாரச்சீட்டு மாதிரி குளிக்க எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் சும்மா தாங்க. பேர் அதாவது பேர் உன்னுடைய இதில் இருக்கு. ஆனா பயன்படுத்துறது அவங்க இல்ல. இடம் ஏன் பத்திரம் பூரா அவங்ககிட்ட இருக்கு. ஓ சரிங்க இருக்கட்டும். அப்ப யாரு முதல்ல கூட்டிட்டு வாரியா? முதல்ல கூட்டு வரல கரடியை கூட்டு வரே. முதல்ல அந்த பிள்ளை கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம். நாராயணா கண்ணே கப்பலி கண்ணே என் தங்கமே சிலம்பா. உன்னே சமந்தே நடக்க முடியாது. எதுக்கு இப்படி நகையை போட்டு வர்ற? இப்ப கேட்டாங்களா? சாமியார் வந்திருக்காங்க. உள்ள கரெக்ட் பண்ணிட்டவளே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல. உன்னை கண்டு நானும் இப்ப பேசிடத்தான் வழியில. எங்க ஒரு திருவிழாவுக்கு எதுக்கு வந்தீரோ? என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ? மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பு கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பு கொள்ளுது. நீ எந்த ஊரு எங்க பேரு எனக்கு தெரியல. உன்னை கண்டு நானும் இப்ப பேசிடத்தான் வழியில. எங்க ஊரு திருவிழாவுக்கு எதுக்கு வந்தியோ? என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ? எங்க ஊரு திருவிழாவுக்கு எதுக்கு வந்தீரோ? என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ?
வீசி வர